CPA Pro Channel, Chalkpiece Academy, Design Your Future and Educational Channel. PGTRB நியூ சிலபஸ் 2025 மாடல் எக்ஸாமாக பொருளியல் பாடத்திற்கான வீடியோ தான் இது. யூனிட் 2 பார்ட் நம்பர் 1 பேரியல் பொருளாதாரம் எனும் 2வது யூனிட்டிலிருந்து தான் இந்த வினாக்களானது தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் முதல் யூனிட்டான நுண்ணியல் பொருளாதாரத்திலிருந்து 16 வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அதையும் இன்னும் நீங்கள் பார்க்கவில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்கள். முதலாக நமது சேனலுக்குள் வருகிறீர்கள் என்றால் இந்த வினாக்களை நீங்கள் தேர்வாக எழுதி உங்களது மதிப்பெண்களை பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு இதனுடைய விடைகளும் இதனுடைய PDF ஃபைல்களும் வேண்டுமென்றால் நீங்கள் மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். நீங்கள் மாத சந்தாதாரராக ஆகுவதற்கு இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான விளக்கங்கள் தரப்படும். இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே முதல் கேள்வியாக போகிறோம். 1வது கேள்வி, ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்வது நாட்டு ஈவுத்தொகை ஆகும் என்று கூறியவர். ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்வது நாட்டு ஈவுத்தொகை ஆகும் என்று கூறியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆல்ஃப்ரட் மார்சல், சைமன் குஷ்னெட்ஸ், பீகாக் மற்றும் எடி. இதில் எது உங்களுடைய விடை என்பதை குறித்து கொள்ளுங்கள். 2வது கேள்வி, GDPயில் குறிப்பிட்டுள்ள பண்டங்கள் பணிகளின் விலை மாற்ற குறியீட்டெண் டேஷ் எனப்படும். GDPயில் குறிப்பிட்டுள்ள பண்டங்கள் பணிகளின் விலை மாற்ற குறியீட்டெண் டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் GDP அதிகரிப்பான், GDP குறைப்பான், GDP வளர்ச்சி, GDP வளர்ச்சியின்மை. 3வது கேள்வி, வெளிநாடுகளிலிருந்து பெற்ற காரணிகளின் வருமானத்திற்கும் நம் நாட்டில் குடியிருக்கும் வெளிநாட்டுக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணிகளின் வருமானத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு டேஷ் ஆகும். வெளிநாடுகளிலிருந்து பெற்ற காரணிகளின் வருமானத்திற்கும் நம் நாட்டில் குடியிருக்கும் வெளிநாட்டுக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணிகளின் வருமானத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வெளிநாட்டு வருமானம், உள்நாட்டு வருமானம், மொத்த உள்நாட்டு வருமானம், நிகர வருமானம். 4வது கேள்வி, GNPயிலிருந்து தேய்மானத்தின் மதிப்பு, முதலீட்டு சொத்தின் மாற்று கழிவு ஆகியவற்றை கழித்த பின் கிடைப்பது டேஷ் ஆகும். GNPயிலிருந்து தேய்மானத்தின் மதிப்பு, முதலீட்டு சொத்தின் மாற்று கழிவு ஆகியவற்றை கழித்த பின் கிடைப்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நிகர வருமானம், நிகர லாபம், நிகர நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. 5வது கேள்வி, ஒரு நிறுவனம் பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி காரணிகளுக்கு செய்யும் செலவு டேஷ் எனப்படும். ஒரு நிறுவனம் பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி காரணிகளுக்கு செய்யும் செலவு டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உற்பத்தி செலவு, மொத்த செலவு, மொத்த உற்பத்தி செலவு, காரணி செலவு. 6வது கேள்வி, கீழ்க்கண்டவற்றுள் எது உற்பத்தி காரணிகளில் சேராதது? கீழ்க்கண்டவற்றுள் எது உற்பத்தி காரணிகளில் சேராதது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் நிலம், தொழில் முனைவு, சேவை, உழைப்பு. 7வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம் என்ற வகையில் உள்ள வினாவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கூற்று
அரசிற்கு செலுத்தும் வரிகள் உற்பத்தி செலவில் சேர்ப்பது இல்லை. காரணம், வரிகள் நேரடியாக உற்பத்தி நடவடிக்கைகளில் பங்கு பெறுவதில்லை. கூற்று: அரசிற்கு செலுத்தும் வரிகள் உற்பத்தி செலவில் சேர்ப்பதில்லை. காரணம், வரிகள் நேரடியாக உற்பத்தி நடவடிக்கைகளில் பங்கு பெறுவதில்லை. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கூற்றும் காரணமும் சரி. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த ஆப்ஷன் கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்த ஆப்ஷன் கூற்றும் காரணமும் தவறு. இதில் உங்களது விடை எது? 8வது கேள்வி கூற்று காரணம் என்ற வகையில் கேட்கப்பட்டுள்ளது. கூற்று: உற்பத்தியில் உதவித்தொகைகள் காரணி செலவில் சேர்க்கப்படுகின்றன. காரணம், உதவித்தொகை உற்பத்தியில் நேரடியான விளைவை ஏற்படுத்துவதில்லை. கூற்று: உற்பத்தியில் உதவித்தொகைகள் காரணி செலவில் சேர்க்கப்படுகின்றன. காரணம், உதவித்தொகை உற்பத்தியில் நேரடியான விளைவை ஏற்படுத்துவதில்லை. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கூற்றும் காரணமும் தவறு. கூற்றும் காரணமும் சரி. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று தவறு, காரணம் சரி. இந்த வினாவை ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு வாசித்து அதன் பிறகு பதிலளியுங்கள். அப்பொழுதுதான் எந்த குழப்பமும் இல்லாமல் பதிலளிக்க முடியும். அடுத்து 9வது கேள்வி. அங்காடி விலை இஸ் ஈக்குவல் டு டேஷ். அங்காடி விலை இஸ் ஈக்குவல் டு டேஷ். அதாவது அங்காடி விலையை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா, சூத்திரம் என்ன அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: காரணி செலவு மைனஸ் மறைமுக வரி. அடுத்து காரணி செலவு ப்ளஸ் மறைமுக வரி. அடுத்து காரணி செலவு ப்ளஸ் உதவித்தொகைகள். அடுத்து காரணி செலவு மைனஸ் உதவித்தொகைகள். அடுத்து 10வது கேள்வி பார்க்குறோம். பணம் செலுத்தப்படாத சேவைகளுள் ஒன்று டேஷ். பணம் செலுத்தப்படாத சேவைகளுள் ஒன்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: முதியோர் இல்லம் நிர்வகித்தல், பெண்கள் வீட்டில் தையல் செய்தல், கருணை இல்லம் நடத்துதல், குழந்தைகள் காப்பகம் நடத்துதல். 11வது கேள்வி பார்க்குறோம். அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள் என்று அழைத்தவர். அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள் என்று அழைத்தவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மார்ஷல், பீகாக், மால்தஸ், சைமன். அடுத்து 12வது கேள்வி. மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தின் மதிப்பு, முதலீட்டு சொத்தின் மாற்று கழிவு ஆகியவற்றை கழித்த பின் கிடைப்பது டேஷ் ஆகும். மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தின் மதிப்பு, முதலீட்டு சொத்தின் மாற்று கழிவு ஆகியவற்றை கழித்த பின் கிடைப்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நிகர நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு வருமானம், நிகர லாபம், மொத்த நாட்டு வருமானம். அடுத்து 13வது கேள்வி. உற்பத்தி காரணிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த வருமான செலுத்துதல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. உற்பத்தி காரணிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த வருமான செலுத்துதல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: காரணி செலவில் நிகர நாட்டு வருமானம், செலவிடக்கூடிய வருமானம், காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி, காரணி செலவில் உற்பத்தி வரி. அடுத்து 14வது கேள்வி. நாட்டு வருமானத்திலிருந்து பங்களிக்கப்படாத லாபம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் உழைப்பாளர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை கழித்துவிட்டு மாற்று செலுத்துதல்களை கூட்டி டேஷ் கணக்கிடப்படுகிறது. நாட்டு வருமானத்திலிருந்து பங்களிக்கப்படாத லாபம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் உழைப்பாளர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை கழித்துவிட்டு மாற்று செலுத்துதல்களை கூட்டி டேஷ் கணக்கிடப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: செலவிடக்கூடிய வருமானம், நிகர நாட்டு வருமானம், தலா வருமானம், தனி மனிதர் வருமானம்.
அடுத்து 15வது கேள்வி. தனி மனிதர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழித்தால் கிடைப்பது டேஷ் ஆகும். தனி மனிதர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழித்தால் கிடைப்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நிகர நாட்டு வருமானம், செலவிடக்கூடிய வருமானம், தனி மனிதர் வருமானம், தலா வருமானம். அடுத்து 16வது கேள்வி. கூலி, சம்பளம், சமூக பாதுகாப்பிற்கு முதலாளியின் பங்கு போன்றவை டேஷ் எனப்படுகிறது. கூலி, சம்பளம், சமூக பாதுகாப்பிற்கு முதலாளியின் பங்கு போன்றவை டேஷ் எனப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் உழைப்பாளர் வருமானம், மூலதன வருமானம், கலப்பு வருமானம், தலா வருமானம். 17வது கேள்வி. லாப ஈவு, உரிமைத் தொகை போன்றவை டேஷ் எனப்படுகின்றன. லாப ஈவு, உரிமைத் தொகை போன்றவை டேஷ் எனப்படுகின்றன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தலா வருமானம், மூலதன வருமானம், உழைப்பாளர் வருமானம், கலப்பு வருமானம். அடுத்து 18வது கேள்வி. உழவர்கள் விதை, உரம் முதலானவை வாங்கச் செய்யும் செலவு டேஷ். உழவர்கள் விதை, உரம் முதலானவை வாங்கச் செய்யும் செலவு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தனியார் நுகர்வு செலவு, அரசின் கொள்முதல் செலவு, தனி மனிதர் செலவு, இடைநிலை பண்டச் செலவு. அடுத்து 19வது கேள்வி. கூற்று வகையில் கேட்கப்பட்டுள்ளது. கூற்று 1. கடத்தல், சட்டவிரோதமாக மது தயாரித்தல் முதலிய நடவடிக்கைகள் மூலம் பெறப்படும் வருமானம் நாட்டு வருமானத்தில் சேர்க்கப்படுகிறது. கூற்று 2. இந்த நடவடிக்கைகள் மக்களின் விருப்பத்தை நிறைவு செய்கின்றன. கூற்று 1. கடத்தல், சட்டவிரோதமாக மது தயாரித்தல் முதலிய நடவடிக்கைகள் மூலம் பெறப்படும் வருமானம் நாட்டு வருமானத்தில் சேர்க்கப்படுகிறது. கூற்று 2. இந்த நடவடிக்கைகள் மக்களின் விருப்பத்தை நிறைவு செய்கின்றன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2ம் சரி, 2ம் தவறு, கூற்று 1 தவறு, 2 சரி, கூற்று 1 சரி, 2வது கூற்று தவறு. இதுதான் ஆப்ஷன். உங்களது விடை என்ன? அடுத்து 20வது கேள்வி. நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது. நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மொத்த நாட்டு வருமானம், தலா வருமானம், நிகர நாட்டு வருமானம், தனிநபர் வருமானம். 21வது கேள்வி. தேய்மானத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து கழித்தால் கிடைப்பது டேஷ். தேய்மானத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து கழித்தால் கிடைப்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மொத்த நாட்டு உற்பத்தி, அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு உற்பத்தி, நிகர உள்நாட்டு உற்பத்தி. அடுத்து மிக முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விதான். அங்காடி விலையில் ஜிஎன்பி என்பது டேஷ். அங்காடி விலையில் ஜிஎன்பி என்பது டேஷ். அதாவது எந்த ஃபார்முலா மூலம் இதை கண்டுபிடிக்கலாம்ன்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் பி. அடுத்த ஆப்ஷன் சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. அடுத்து சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் பி. அடுத்த ஆப்ஷன் சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. இதில் உங்களது விடை என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். அடுத்து 23வது கேள்வி. நிலையான விலையில் உண்மை வருமானம் இஸ் ஈக்குவல் டு. நிலையான விலையில் உண்மை வருமானம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது
நிலையான விலையில் உண்மை வருமானம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலாவை தான் கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆப்ஷன்ஸ் நடப்பு விலையில் நாட்டு வருமானம் பை P0 பை P1. அடுத்த ஆப்ஷன் நடப்பு விலையில் நாட்டு வருமானம் பை P1 பை P0. அடுத்த ஆப்ஷன் நடப்பு விலையில் நாட்டு வருமானம் பை P0 ப்ளஸ் P1. அடுத்த ஆப்ஷன் நடப்பு விலையில் நாட்டு வருமானம் பை P1 மைனஸ் P0. இதில் உங்களது விடை எது? அடுத்தபடியாக 24வது கேள்வி பார்க்குறோம். ஜிடிபி குறைப்பான் இஸ் ஈக்குவல் டு. ஜிடிபி குறைப்பான் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஜிடிபி குறைப்பான் அப்படின்றத எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி காணலாம் அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பண மதிப்பு ஜிடிபி பை உண்மை ஜிடிபி இன்ட்டு 100. அடுத்த ஆப்ஷன் உண்மை ஜிடிபி பை பண மதிப்பு ஜிடிபி இன்ட்டு 100. அடுத்த ஆப்ஷன் பண மதிப்பு ஜிடிபி பை உண்மை ஜிடிபி. அடுத்து கடைசி ஆப்ஷன் உண்மை ஜிடிபி பை பண மதிப்பு ஜிடிபி. இதில் எது உங்கள் விடை? இந்த பாற்றினுடைய இறுதி கேள்வி யூனிட் 2வது பாடமான பேரியல் பொருளாதாரத்தினுடைய 25வது கேள்வி. கூற்று 1, ஓய்வூதியம், சமூக காப்பீடு போன்ற நடப்பாண்டு சேவைகளுக்கு செலுத்துகைகள் பெறப்படுவதில்லை. கூற்று 2, மாற்று செலுத்துகைகள் நாட்டு வருமான மதிப்பீட்டில் சேர்க்கப்படுகிறது. கூற்று 1, ஓய்வூதியம், சமூக காப்பீடு போன்ற நடப்பாண்டு சேவைகளுக்கு செலுத்துகைகள் பெறப்படுவதில்லை. கூற்று 2, மாற்று செலுத்துகைகள் நாட்டு வருமான மதிப்பீட்டில் சேர்க்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் இரண்டும் சரி, இரண்டும் தவறு. கூற்று 1 சரி, 2 தவறு. கூற்று 1 தவறு, 2 சரி. இதில் உங்களது விடைகள் என்ன என்பதை குறித்து கொண்டீர்களா? இப்பொழுது உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் தளத்திற்கு அனுப்பி வையுங்கள். நீங்கள் மாத சந்தாதாரராக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு PDF ஃபைலும் அதனுடைய விடைகளும் உடனடியாக அனுப்பி வைக்கப்படும். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் மாத சந்தாதாரராக மாற முடியும். அதற்கு இந்த வீடியோவில் காமிக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.